துலாம் லக்னம் உண்மையிலேயே புதன் பகவான் நன்மைகளை தரக்கூடியவராகவே இருப்பார். நிறைய சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடியவராகவே இருப்பார். நிறைய ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும். இயல்பாகவே அந்த புதன் பாக்கியமாக இவங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரக்கூடியவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னம் எப்படி மேஷ லக்னத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி இந்த விருச்சக லக்னமும் புதன் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் பகவான்கிறது இந்த விருச்சகத்துக்கிட்ட அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது. அப்போ இவங்களுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். புதன் அப்படின்னாவே தோலுக்கும் அந்த நரம்புக்கும் அவர் தான், அந்த இளமையான தோற்றத்திற்கு புதன் தான் காரணமாக இருப்பார். அப்போ அந்த ஒரு நிகழ்வு அந்த புதன் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது. அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே பார்த்துடணும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ தனுசு லக்னம், இந்த தனுசு லக்னத்துக்கு அந்த புதன் பகவான் என்னங்க பண்ணுவார்? இந்த தனுசு லக்னத்தை பொறுத்தளவில் அந்த புதன் பகவான் ரொம்ப நட்பும் கிடையாது, ரொம்ப விரோதியும் கிடையாது, ஒரு நடுநிலையாக அப்படி பட்டும் படாமலும் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நல்லவங்க தான் தனுசு லக்னத்தை பொறுத்தளவில். மகரத்திற்கு புதன் எப்படி இருக்கும்? இந்த மகர லக்னத்திற்கு புதன் சரிபாதி, நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த என்ன பண்ணும், மகர லக்னத்துக்கு பொறுத்தளவில் ஒரு பச்சோந்தி தன்மையுடைய புதனுடைய தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ அந்த மாதிரி மகரத்தை பொறுத்தளவில் அந்த புதன் என்ன பண்ணும், நம்ம முக்கால்வாசி, அதாவது எப்படி சொல்லலாம், பர்சன்டேஜாக நம்ம சொல்லணும்னா 60% நல்லவராகவே இருக்கும், மிச்சம் 40% பிரச்சனைக்குரிய ஒரு நிகழ்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ கும்பத்தை பொறுத்தளவில் புதன் கிரகம் என்ன பண்ணுங்க? இந்த புதன் கிரகம் கண்டிப்பாக உங்களை ஆசைப்பட வச்சு மோசம் பண்ணும், நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு இந்த புதன் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய தன்மைகள் எல்லா விதத்துலையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நமக்கு இருக்கும், கடைசியில் கவுத்து விட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக அந்த புதன் அப்படிங்கிறத நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம்.